Hi friends, இந்த வீடியோவில் நாம் எப்படி நம்மளோட டேஷ்போர்டில் நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கிற டேஷ்போர்டில் எப்படி நம்ம இந்த சார்ட்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம்ங்கிற சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முதலாவது நான் என்ன செய்திருக்கிறேன்னு சொல்லி பாருங்கள். ஸோ நான் இந்த பேராகிராஃபுக்கு கீழே போயிட்டு ஒரு ஏரியா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். div.draw ஏனெண்டா பக்கத்தில் எனக்கு 2 சார்ட் வேணுமங்கிறதால நான் அதை கொடுத்துக்கிறேன். ஸோ அதில் div dot முதலாவது ஒரு காலில் லார்ஜ் ஸ்க்ரீனில் 6 எடுக்கிற மாதிரி 6 ஸ்பேஸ் வந்துட்டு 6 காலம் எடுக்கிற மாதிரி எனக்கு ஒரு சார்ட் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்றோம். ஸோ கொடுத்துட்டு அதுக்கு ஒரு div ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். div dot chart container க்ரியேட் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டேன். ஸோ முதலாவது சார்ட் வந்துட்டு சேல்ஸ் ரிப்போர்ட்டுக்குரியதுன்றதால ஸோ h2 டேக்கில் சேல்ஸ் ஓவர்வியூன்னு சொல்லி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இங்கே நம்ம ஒரு டேக் ஒன்று கொடுக்க போகிறோம். கேன்வாஸ் டேக் கொடுத்துட்டு அதுக்கு ஐடி கொடுத்துக்கலாம். அது ஒரே ஒரு நேமில் தானே இருக்க போகுதோ அதே சார்ட் திருப்பி ரிப்ளிகேட் ஆக போகிற இல்லை தானே. ஸோ அதால் நான் என்ன செய்கிறேன், சேல்ஸ் சார்ட்னு சொல்லி கொடுத்துக்குறேன். சேல்ஸ் சார்ட்னு சொல்லி இங்கே நான் நார்மலாகவே கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறமா இப்போ நான் என்ன செய்யப்படுறேன்டா அதே மாதிரி இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த சார்ட் வந்துட்டு ரெவென்யூ சார்ட். ரெவென்யூ ஓவர்வியூ இங்கேயும் நான் என்ன செய்கிறேன், அதை ரெவென்யூ சார்ட்னு கொடுத்துக்கிறேன். ரெவென்யூ சார்ட்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த 2 சார்ட்டுக்குரிய ஜாவாஸ்கிரிப்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம இங்கே யூஸ் பண்ணுற ப்ளகின்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா JS சார்ட். JS சார்ட் தான் நான் என்ன செய்ய போகிறேன், யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் நிறைய ஃபார் எக்ஸாம்பிள் சாம்பிளில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வகையான சார்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார் சார்ட்டுன்னு சொன்னால் ஸோ இந்த மாதிரியானது, அதே மாதிரி லைன் சார்ட்டில் ஸோ இப்படி நிறைய சார்ட்ஸ் வந்துட்டு பை சார்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய சார்ட்ஸ் வந்து நீங்கள் என்ன செய்யலாம்டா யூஸ் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த சார்ட் தான் நான் என்ன செய்ய போகிறேன், இங்கேயும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் உங்களுக்கும் காட்ட போகிறேன். ஸோ முதலாவது நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான ஆன்லைன் யூஆர்எல்லை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். நான் எதுவுமே டவுன்லோட் பண்ணி கொண்டு வந்து போடலை, நான் எல்லாத்துக்குமே ஆன்லைன் இதுவே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இந்த ஸ்டைல்ஸ் கீழே என்ன செய்கிறேன், இதை கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணி விட்டேன். ஓகேங்களா. ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இது வந்துட்டு சிஎஸ்எஸ்க்குரியது. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற இந்த ஜேஎஸ் சார்ட்டுக்குரிய சார்ட் மினிக்குரியது. ஸோ இது வந்துட்டு ஜேஎஸ்க்குரியது. சிஎஸ்எஸ் கொடுத்தாச்சு. இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து நான் என்ன செய்கிறேன், இதுக்கு கீழே கொண்டு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இதை ஃபஸ்ட்டுக்கு புஷ் பண்ணி வச்சுட்டு இதை அப்படியே டைப் பண்ணி எடுங்க. அதாவது ஸ்டைல் ஷீட்டுக்குரியது, அதாவது ஸ்டைலுக்குரியது. இது வந்துக்கிட்டு நம்ம பாஸ் பண்ணுற ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நமக்கு தேவையான கிராஃப்ஸ் கொண்டு வரதுக்குரியது. ஸோ இதுக்கு கீழே தான் நம்மளோட ஜாவா ஸ்கிரிப்டை நம்ம ஆக்சுவலாக எழுதணும். சரிங்களா. ஸோ ஸ்கிரிப்ட் டேக் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் டேக்குள்ளே தான் எழுத போகிறேன். முதலாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சேல்ஸ் டேக்குக்குரியது கன்ஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு சேல்ஸ் எடுத்துகிட்டு இப்போ ஃபஸ்ட்டுக்கு நம்ம அந்த கேன்வாஸை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு HTML டேக் இருக்குதுன்னு சொன்னால் ஐடியை வச்சு எப்படி செலக்ட் பண்ணுறேன்டா டாக்குமெண்ட் டாட் get element by id and கொடுத்துட்டு ஆக்சுவலாக என்ன பேர் கொடுத்தீங்களோ அந்த பேரை நம்ம இங்கே கொடுக்கணும். ஸோ நான் என்ன செய்திருக்கேன், நான் இங்கே கொடுத்த பேரை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சேல்ஸ் சார்ட்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு டாட் கெட் content 2Dயில் 3D இல்லாமல் நான் என்ன செய்கிறேன் 2Dயில் கொடுத்துக்கிறேன்.
ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு என்ன செஞ்சிடும், நம்ம இங்கே செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ தான் நம்ம அதுக்குரிய சார்ட்டுக்குரிய ஏரியாவுக்கு வரப்போகிறோம். ஸோ நான் என்ன செய்ய போகிறேன்டா, கன்ஸ்ட் செல்ஃப் சார்ட் என்று கொடுத்துட்றேன். ஸோ நியூ சார்ட்னு சொல்லி கொடுத்துக்கணும். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கணும். ஜாவாஸ்கிரிப்டில் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, செல் ctxன்னு சொல்லி க்ரியேட் பண்ணிடலாம். இவரை கால் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா, ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று பாஸ் பண்ணணும். ஓப்பன் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட் கொடுத்துட்டு முதலாவதாக டைப், இது என்ன வகையான சார்ட்னு சொல்லி கொடுக்கணும். இது வந்துட்டு லைன் சார்ட். ஓகேங்களா, நம்ம யூஸ் பண்ண போகிற சார்ட் வந்துட்டு லைன் சார்ட். டேட்டா, இது வந்துட்டு நம்ம என்ன செய்யணும், ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று பாஸ் பண்ணணும் டேட்டாக்குள்ளே. முதலாவது வந்துட்டு லேபிள், லேபிள்ஸ். இதில் நான் என்ன செய்கிறேன், இந்த மந்த்ஸை வந்துட்டு கொடுத்துக்கிறேன். முதலாவது வந்துட்டு ஜனவரி, கமா. ஸோ அடுத்தது ஃபெப்ரவரி, கமா. அடுத்தது என்ன செய்கிறேன், மார்ச், கமா. அடுத்தது ஏப்ரல், கமா. ஸோ அடுத்தது மே, கமா. ஸோ அடுத்தது ஜூன், கமா. அடுத்தது ஜூலை சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு அடுத்தது டேட்டா செட்ஸ் கொடுத்துக்கலாம். டேட்டா செட்ஸ், இது ஒரு ஜேசன் ஆப்ஜெக்டை நம்ம கொடுக்கணும். அதாவது ஒரு அரே ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ அந்த அரேக்குள்ளே ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு கொடுக்கணும். ஸோ முதலாவது நான் என்ன செய்துக்கிறேன்னு சொன்னால் லேபிள் சேல்ஸ் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா, டேட்டா. இது ஒரு அரேயை நம்ம கொடுத்துக்குவோம். முதலாவது 65, கமா 59, கமா நம்ம ஏற்கனவே செஞ்ச அதே டேட்டா யூஸ் பண்ணலாம், கமா 80, 81, கமா 56, கமா 55, கமா 40. அது என்னது, ஆக்சுவலாக நான் ஏன் இத்தனை நம்பர்ஸ் கொடுக்குறேன்டா, ஜனவரிக்கு எவ்வளவு நடந்திருக்கு, ஃபெப்ரவரிக்கு இத்தனை பர்சன்டேஜ் வைஸ்ன்னு சொல்லி பாருங்களேன், இத்தனை பர்சன்டேஜ் நடந்திருக்கு. அதே மாதிரி மார்ச்சுக்கு, அதே மாதிரி ஏப்ரலுக்கு, மேக்கு, ஜூனுக்கு, ஜூலைக்கு. அப்போ கவுண்டை செக் பண்ணி பார்த்துக்கலாம். 1 2 3 4 5 6 7 மந்த்ஸுக்கு கொடுத்துருக்கோம். அப்போ பாருங்கள், இங்கேயும் 7 இருக்கும். 1 2 3 4 5 6 7 இல்லைங்களா. ஸோ நம்ம அந்த ஆப்ஷன் நம்ம இங்கே கொடுத்துருவோம். கொடுத்துட்டு கமா பண்ணிவிட்டு ஸோ பேக்ரவுண்ட் கலர், ஓகேங்களா. ஸோ இந்த கலர் கொடுக்கக்கூடாது. ஸோ பேக்ரவுண்ட் கலர் சி கேபிட்டலில் கொடுத்துடணும். ஸோ பேக்ரவுண்ட் ஸ்மால்லையும் கலரில் சி கேபிட்டல்லையும் இருக்கணும். ஸோ இங்கே நம்ம ஆல்ரெடி கொடுத்த கலரே கொடுத்துக்கலாம். RGBA கொடுத்துட்டு ஸோ ரெட் வந்துக்கிட்டு 75, கமா க்ரீன் வந்துட்டு 192, கமா ப்ளூ வந்துட்டு 192, கமா. ஸோ இந்த ஒப்பாசிட்டி பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு 0.2 சொல்லி கொடுத்துட்றோம். ஸோ நமக்குரிய அந்த கலர்ஸ் வந்துட்டு இங்கே இன்னும் ஆட்டோமேட்டிக்காகவே செலக்ட் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ கம்மா பண்ணிடுறேன். ஸோ அடுத்தது வந்துட்டு பேக்ரவுண்ட், சாரி border கலர், சாரி பேக்ரவுண்ட் ஆல்ரெடி கொடுத்துட்டோம். border கலர் இதுலேயும் நான் என்ன செய்கிறேன், RGB யூஸ் பண்ணுறேன். RGBA 75, 192, 192, 1 சொல்லி கொடுத்துட்றேன். கம்மா பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு border with 1 சொல்லி கொடுத்துட்றேன்.
ஓகேங்களா. இப்போ பார்டர் வித் கொடுத்தாச்சு, பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தாச்சு, பார்டர் கலர் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா, இந்த டேட்டாக்கு கீழே வந்து கமா பண்ணிவிட்டு ஆப்ஷன்ஸ் கொடுக்க போகிறேன். ஆப்ஷன்ஸ் ஸோ கொடுத்துட்டு இங்கே நான் ஓப்பன் கர்லி பிரேக்கெட் க்ளோஸ் கர்லி பிரேக்கெட் கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு இங்கே நான் என்ன செய்ய போகிறேன்னு பாருங்கள், ரெஸ்பான்சிவ் வந்துட்டு ட்ரூ பண்ணுறேன். ரெஸ்பான்சிவாக இருக்கணும்ங்கிறதுக்காண்டி இல்லை ஃபிக்ஸ்டாகவும் நீங்கள் செய்துக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது அனிமேஷன்ஸ். ஸோ அனிமேஷன்ஸுக்குரிய ப்ளகின்ஸும் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஸோ அதையும் நாம் இதோடையே சேர்த்து செய்துட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அனிமேஷன்ஸ் கொடுத்துட்டு ஓப்பன் கர்லி பிரேக்கெட் டியூரேஷன்ஸ் நான் இதில் என்ன செய்கிறேன், 2000 ஆட் பண்ணுறேன். 1 2 3. ஸோ 2000 ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஈஸிங், அதாவது எந்த வேயில் வரணுமான்னு சொல்லி ஈஸி இன் அவுட் சரியாக ஸ்பெல்லிங்கை பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. பவுன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இது கிளியர். ஸோ கம்மா பண்ணிவிட்டு அடுத்ததை நான் என்ன செய்ய போகிறேன்டா, ஸ்கேல்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓப்பன் கர்லி பிரேக் க்ளோஸ் கர்லி பிரேக் கொடுத்துட்டு ஒயிலில் நான் என்ன செய்கிறேன், begin at 0 true. ஸோ இது என்ன நடக்குமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 0ல் இருந்து நமக்கு அப்படியே ரொட்டேட் ஆகி போய் அதுக்கு ஃபிக்ஸ்டாக ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ எடுத்த உடனே இந்த வேல்யூஸுக்கு போயிடாமல் 0ல் இருந்து எல்லாமே அப்படியோ இன்க்ரீஸ் ஆகிட்டு போய் டிஸ்பிளே ஆகிற மாதிரி காட்டும். ஓகேங்களா. ஸோ ஹோப் எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் விடலைன்னு சொன்னால் நமக்கு பர்ஃபெக்டாகவே அந்த ஒர்க் வந்துட்டு நமக்கு நடக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டேன். இங்கே வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஸோ இது வேல்யூஸ் டிஸ்பிளே ஆகுது, பட் நமக்கு அனிமேஷன்ஸ் எதுவோ டிஸ்பிளே ஆகலை. ஸோ நம்ம அனிமேஷன்ஸுக்குரிய ப்ளகின்ஸையும் கொண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணிவிட்டு வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜேஎஸ் சார்ட்டுக்குரிய அனிமேஷன்ஸுக்குரிய ப்ளகின்ஸ் தான் நான் நீங்கள் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இதை பார்த்துட்டு அப்படியே டைப் பண்ணி எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் புஷ் பண்ணி வச்சுட்டு பர்ஃபெக்டான ஒரு ஸ்டைல் வந்துட்டு உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். அதுக்கு தேவையான ஜாவா ஸ்கிரிப்டையும் நான் காப்பி பண்ணிவிட்டு வரேன். காப்பி பண்ணிவிட்டு வந்து இதுக்கு கீழேயே அதை பேஸ்ட் பண்ணி விடுறேன். ஓகேங்களா. பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போது நாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஆக்சுவலாக என்ன நம்ம டைப் பண்ணியிருக்கோம்னு சொல்லி. ஓகே, நான் இதை காப்பி பேஸ்ட் இங்கே வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ எந்த ஆன்சருமே இல்லை. ஸோ ரீசன்ஸ் ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் நம்ம விட்டுருப்போம். ஸோ மேபி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருக்கலாம். டபுள் செக் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட் get element by id name சரிதானா? யா, நேம் சரி. 2D. ஸோ கேன்வாஸுக்கு கொடுத்ததில் பேர் ஏதாவது மிஸ்டேக்ஸ், CANVES, that's correct. ஓகே. ஸோ பெரிய ஒரு மிஸ்டேக்ஸ் விட்டுருக்கோம். கேன்வாஸுக்கு ஏ போடலை, இ போட்டோம், கேன்வேஸ்ன்னு சொல்லி போட்டுட்டோம். ஸோ அதை ஒரு தரம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ இப்போ போய் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே நமக்குரிய அந்த அனிமேஷன்ஸ்லேயே நமக்கு என்ன செஞ்சுருக்கு, இந்த வியூ வந்துட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், ரீஃப்ரெஷ் பண்ணும்போது ஸோ நமக்கு அந்த பவுன்ஸ் ஆகியே நமக்கு பர்ஃபெக்டாக நமக்கு ஆன்சர்ஸ் இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ அப்போ அதுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன், சிம்பிள் நான் இங்கே கொடுத்ததில் இந்த நேம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் மட்டும்தான். பட் மற்றபடிக்கு நம்ம எழுதின கோட்ஸ் எல்லாமே நம்ம இங்கே சரியாக தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நமக்குரிய ஐடி நம்ம எந்த கேன்வாஸுக்குள்ளே கொண்டாந்து அதை நம்ம பேஸ்ட் பண்ணணுமோ அதோட ஐடியோட ப்ராப்பராக இங்கே செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் அதை பாஸ் பண்ணி ஒரு சார்ட் க்ரியேட் பண்ணுறோம். அது என்ன டைப் பண்ண சார்ட்டுன்னு சொல்லி கொடுக்கோம். அதுக்கப்புறமா அதுக்குரிய டேட்டாஸை வந்துட்டு கொடுக்குறோம்.
ஸோ லேபிள்ஸ் டேட்டா செட்ஸ் கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் கலர் அதே மாதிரி பார்டர் என்ன கலரில் இருக்கணும், பார்டர் வித் எவ்வளோ இருக்கணும்னு கொடுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெஸ்பான்சிவாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த ஆப்ஷன்ஸில் இப்போ நம்ம டிஸ்பிளே பண்ண அந்த அனிமேஷன்ஸுக்குரியதை நம்ம என்ன செய்திருக்கோம், டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ பர்ஃபெக்டான ஒரு சார்ட் ஒன்று வந்துட்டு நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அந்த சார்ட் நமக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ அடுத்த சார்ட் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஒரு தரம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வாங்க.